வெல்கம் டு சனா ஆஸ்ட்ரோ. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? 30 நாள் 30 வகையான ஹெல்த்தியான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஸ் மில்க். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருள்கள்: பால் 1 லிட்டர், சர்க்கரை 200 கிராம் தேவைக்கு, ரோஸ் எசன்ஸ் 10 டிராப், பன்னீர் 4 டிராப், சப்ஜா விதை 10 கிராம், பாதாம் 10. Ingredients: milk 1 liter, sugar 200 grams as needed, rose essence 10 drops, பனக் 4 drops, சப்ஜா seeds 10 grams, almonds 10. செய்முறை: பாலில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து காய்ச்சி ஆற வைக்க வேண்டும். பாதாமை வெந்நீரில் போட்டு தோல் எடுத்து நீளவாக்கில் 20 பொடியாக நறுக்கி வைக்க வேண்டும். சப்ஜா விதையை இரவி ஊற வைக்க வேண்டும். அது காலையில் முத்து முத்தாக ஜவ்வரிசி ஊறியது போல் இருக்கும். ஆரிய பாலில் ரோஸ் எசன்ஸ், சப்ஜா விதை, நறுக்கி வைத்துள்ள பாதாம், சர்க்கரை, பன்னீர் அனைத்தையும் சேர்க்க வேண்டும். இப்போது கலந்த கலவையை ஃப்ரிட்ஜில் வைத்து குளிர வைத்து குடிக்க வேண்டும். இதில் சப்ஜா விதை சேர்வதால் வயிற்று புண்ணை ஆற்றும். கடுமையான வெயில் காலத்திலும் குடிக்கலாம். Recipe: add the required amount of water to the milk, boil it and let it cool. Soak the almonds in hot water, peel them and chop them lengthwise into powder. Soak the sabja seeds overnight. In the morning, it will look like soaked sabja in pearls. Add rose essence, sabja seeds, chopped almonds, sugar and paneer to the cooled milk. Now keep the mixed mixture in the fridge and drink it cold. Since sabja seeds are added to it, it soothes stomach ulcers. You can also drink it during hot weather. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்த்தி லிவிங் லைஃப் ஸ்டைலுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, டேக் கேர்.